ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப். 2025 ஐடி ஃபீல்டில் என்ட்ரு இருக்கீங்களா? ஐடி ஃபீல்டில் என்ட்ரு ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? ஸோ ஐடி ஃபீல்டில் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், என்ன படிக்கலாம்னு தெரியாமல் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் 10 டைப்ஸ் ஆஃப் கோர்ஸை பற்றி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை நான் இதில் ஷேர் பண்ண இருக்கிறேன். எங்கே படிக்கணும் கோர்ஸ் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ்க்கான அப்டேட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ 2025 நம்ம ஏன் ஐடி ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 10 டைப்ஸ் ஆஃப் கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் ஐடி ஃபீல்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல டிமாண்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒரு போஸ்டிங் பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்டில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து நல்ல செக்யூரிட்டியான ஜாபாக இருக்கும். ஸோ ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சேலரி வந்து மினிமம் குறைஞ்சது 25,000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கெரியரும் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஒர்க்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேலரியும் க்ரோ ஆகிட்டும், கெரியரும் க்ரோ ஆகும். ஸோ அடுத்து தேர்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா ரிமோட் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம் வருது. நமக்கு எப்போ ஒர்க் பண்ண தோணும் அப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துது. ஸோ அப்படிங்கும்போது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியான டைம் நமக்கு கிடைக்கிது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து எல்லா டொமைன்லேயுமே ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது புதுசாக நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம், நம்ம கற்றுப்போம். ஆறாவது பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒரு போஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வைடு வெரைட்டியாக வேர்ல்டு ஃபுல்லாகவே வேக்கண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 6 காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம ஐடி ஃபீல்டை சூஸ் பண்ணணும். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டு ட்ரெண்டு, இப்போ உள்ள மார்க்கெட்டு ட்ரெண்டு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவுக்கும் ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பேக்கப்பில் டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவை எடுத்து அதை கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு விஷுவலைஸாக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம ஒரு டெசிஷனை கம்பெனி ஓனருக்கோ இல்லை ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது ப்ராஜெக்ட் ஹோல்டர்ஸுக்கோ ஒரு டெசிஷனை ஷேர் பண்ணுறது அப்படி தான் டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது. நம்ம பண்ண விஷுவல்ஸை வச்சு நெக்ஸ்ட் லெவலில் மாடலிங் பண்ணி அடுத்து ஃப்யூச்சருக்கான என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணது தான் டேட்டா சயின்டிஸ்ட்டோட டியூட்டி. ஓகேவா? ஸோ இதில் இந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் கவர் ஆகும், டேட்டாவை எப்படி ஹேண்டில் ஆகுங்கிற கவர் ஆகும் டாப்பிக்கு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் கவர் ஆகும், அப்புறம் டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் பெரிய டேட்டா கிடைக்கும்போது அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இத்தனை டாபிக்ஸ் நமக்கு கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பைத்தான் ஆர் லாங்குவேஜோட ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக் நாலேஜ் இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் சூஸ் பண்ணலாம். டேட்டாவோட உங்களுக்கு ஒர்க் பண்ண பிடிக்குன்னா தாராளமாக இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் சூஸ் பண்ணலாம் டேட்டா சயின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸுக்கு வந்து ஜாப் ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, மிஷின் லேர்னிங் இன்ஜினியரு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பரு, டேட்டா இன்ஜினியர்னு போல் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சேலரி பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவலில் நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா 4 to 6 lakhs ஸ்டார்டிங் பேக்கேஜ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா 20 lakhs to 25 lakhs வரைக்கும் சேலரி பேக்கேஜ் கிடைக்குது. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா அனலிஸ்ட்டாக ப்ளேஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டினா என்ன? சைபர் செக்யூரிட்டின்னா நம்ம கம்பெனியோட டேட்டாவை மற்ற கம்பெனிக்காரங்க எடுத்துடாமல், மற்ற கம்பெனிக்காரங்க த்ரெட் பண்ணாமல், அதாவது திருடாமல் பார்த்துக்கிறது தான் ஒரு சைபர் செக்யூரிட்டியோட டியூட்டி.
ஸோ நம்ம கம்பெனியோட சிஸ்டமை ஹேக் பண்ணாமல் பார்த்துக்கணும், நம்மளோட டேட்டாஸையும் ஹேக் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் சைபர் செக்யூரிட்டியோட டியூட்டி. சைபர் செக்யூரிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா எசென்ஷியலாக நெட்வொர்க்கை பற்றின டாபிக் கவர் ஆகும், செக்யூரிட்டி டாபிக் கவர் ஆகும், அப்புறம் த்ரெட் அனலைஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஹேக் ஆகுறதுக்கான அனலைசேஷன் அது கவர் ஆகும். அப்புறம் டேட்டாவை என்கிரிப்ட் மற்றவங்க எடுக்காமல் பார்த்துக்கிறது மாதிரி நிறைய லெசன்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, நமக்கு சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா பேசிக்கான ஐடியோட நாலேஜ் இருக்கணும், ப்ரோக்ராமிங் நாலேஜ் ரெண்டுமே இருக்கணும். ஸோ இந்த 2 நாலேஜ் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி சூஸ் பண்ணலாம். சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு, பெனட்ரேஷன் த்ரெட்டு டெஸ்டரு, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படிங்கிற நிறைய போஸ்ட் வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி பற்றின ப்ரோட்டோகால்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். செக்யூரிட்டி நம்ம சிஸ்டமுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறதும் நம்மளோட டேட்டா கொடுக்குறதும், ஸோ அதோட நல்ல நாலேஜ் இருக்கணும். ஸோ அதோட பேசிக் டு அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் வந்து ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுற நாலேஜ் கெப்பாசிட்டி இருக்கணும். இதுதான் இந்த கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸு சைபர் செக்யூரிட்டின்னு படிச்சிங்கனால எல்லா கம்பெனியும் மோஸ்ட்லி வேலை இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க, தேர்டு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட டேட்டாவை நமக்கு அசட்லேருந்து டேட்டாஸை நம்ம பேக்கப்பில் சேவ் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வைக்கிறது தான் க்ளவுடு கம்ப்யூட்டிங். டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறது தான் க்ளவுடு கம்ப்யூட்டிங்கிறது. ஸோ இந்த க்ளவுடு கம்ப்யூட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர், அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. அப்புறம் ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சாஃப்ட்வேரோ நமக்கு ரெடி பண்ணி தந்தாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம ஆன்லைனில் கொண்டு வர்றது அப்படிங்கிற கோர்ஸ் கவர் ஆகும், 4 டாபிக் கவர் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீஸ், என்னென்ன சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டாபிக் கவர் ஆகும். செக்யூரிட்டி, என்னென்ன செக்யூரிட்டிஸ் இருக்குது, அப்புறம் க்ளவுட் ஸ்டோரேஜ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற டாபிக்ஸ் நமக்கு கவர் ஆகும். இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஐடி அண்ட் நெட்வொர்க்கிங், அதாவது நெட்வொர்க் பற்றின நாலேஜ் நல்லா இருக்கணும். அதுபோக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா க்ளவுட் ஆர்கிடெக்டு, க்ளவுட் இன்ஜினியரு, க்ளவுட் கன்சல்டன்ட்டு, டெவாப்ஸ் இன்ஜினியரு போன்ற நிறைய வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 8 lakhs வரைக்கும் பேசிக் சேலரி. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மினிமம் 18 to 25 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்கு ப்ரூஃப் தான், ஜாப் கேரண்டி தான். ஸோ அடுத்து 4th பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். மனிதனால் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை மாறாக கம்ப்யூட்டர் வச்சு இப்போ உள்ள டெக்னாலஜி வச்சு செய்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மெஷின் லேர்னிங்கிறது ஒரு செயற்கையான ஒரு விஷயத்துக்காக நம்மளோட அதை ட்ரெயின் பண்ணுறது தான் மிஷின் லேர்னிங்கு, அதை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் மிஷின் லேர்னிங்கு. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற டாபிக் கவர் ஆகும், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டாபிக் கவர் ஆகும், நியூட்ரல் நெட்வொர்க் டாபிக் கவர் ஆகும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கவர் ஆகும். ஸோ இது மாதிரி டாபிக்ஸ் வந்து நிறைய கவர் ஆகும். ஸோ நம்ம இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நாலேஜ் தேவை, அல்ஜிப்ராவோட நாலேஜ் தேவை, அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்கான ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த 3 கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஜாப் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட்டு, மிஷின் லேர்னிங்கு, ஏஐ இன்ஜினியரு, ஏஐ ரிசர்ச்சரு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு போன்ற ஜாப் வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் ஏஐ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனி எடுத்தாலும் நல்ல சேலரி பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் அப்ராடு போனீங்கன்னா இன்னும் நல்ல வேல்யூ சேலரி பேக்கேஜ் மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கும் ஆர்டிஃபிஷியல் ஏஐ இன்ஜினியருக்கும். ஸோ ஃப்யூச்சர் ஏஐ நோக்கி போயிட்டுருக்குது. நிறைய ஃபீல்டில் ஏஐ கொண்டு வந்துட்டுருக்காங்க. டாக்டர்ஸ் நிறைய ஆப்ரேஷன்ஸுக்கு கூட இந்த ஏஐ டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு டிசீஸ் என்ன வருது,
இந்த டிசீஸ் அவங்களுக்கு வந்து எப்போ அவங்களுக்கு வந்து ப்ரிவெண்ட் ஆகும், அதுக்கான சிம்டம்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஏஐலாம் யூஸ் ஆகுது. ஸோ ஏஐ வந்து வைடு வெரைட்டி ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வழங்குறதுனால கண்டிப்பாக இந்த ஏஐ கோர்ஸ் எடுத்து தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஸோ அடுத்து 5th பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு ஃப்ரண்ட் எண்டில் சர்வர் சைடு நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கிளைண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். பேக் எண்டில் சர்வரில் என்னென்ன கொடுத்தா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ணுறது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், பேக்எண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, டேட்டா பேஸு, டிசைன் வெர்ஷன் இது எல்லாமே கோர்ஸு கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோடிங் நாலேஜ் வந்து HTML, CSSல ஒர்க் பண்ணதுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜில் நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக இருந்தால் தான் இந்த கோர்ஸுங்கிறது எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஜாப் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஜாபு, பேக் அண்ட் டெவலப்பர் ஜாப், டெவாப்ஸ் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போன்ற ஜாப் வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்கில்ஸு HTML, CSS அண்டு API பற்றின நாலேஜ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தாராளமாக ஒர்க்குக்கு பாயிண்ட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கோர்ஸ் என்னென்னா டெவாப்ஸ் இன்ஜினியர். டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஒரு வெப்சைட்டு நமக்கு க்ரியேட் பண்ணி தந்தாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோ அந்த அப்ளிகேஷனையோ நம்ம வந்து டெஸ்டிங் நல்லா ப்ராப்பரான டெஸ்டிங் பண்ணி அந்த எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து போஸ்டிங் பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறது தான் டெவாப்ஸோட டியூட்டியே. ஸோ இதில் டெவாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸோட கரிக்குலம் ஃபஸ்ட்டு கவர் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் வந்து எப்படி டெப்ளாய் பண்ணணும், க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஐடி ஆப்ரேஷன்ஸ்லேயும் நல்ல ஒரு நாலேஜஸ் இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர் ஜாப் ரோல் வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியருங்கிற வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ரிலீஸ் மேனேஜருங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஆட்டோமேஷன் ஆர்கிடெக்ட்டுங்கிற போஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது. சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேலரி மாறும். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு ஃப்யூச்சரில் ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குறோம். ப்ளே ஸ்டோர்லேயே முன்னே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். புதுசு புதுசாக ஆப்ஸும் வந்துகிட்டு இருக்குது, புதுசாக நிறைய வெப்சைட்டும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ரூஃப் தான் இந்த டெவாப்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு. 7th பார்த்தோம் அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு பேங்க் வச்சுருக்கோம், இல்லை வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு இதோ வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்கம்ஸு, எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது தான், ஆன்லைனில் மேனேஜ் பண்ணுறது தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் பிளாக் செயினோட மெக்கானிசம் தெரியணும், ஸ்மார்ட்டாக கான்ட்ராக்ட் தெரியணும், அப்புறம் வந்து டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன்ஸ், செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படிங்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகுது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக் ப்ரோக்ராம் நாலேஜ் இருக்கணும், அப்புறம் டேட்டா பேஸோட நாலேஜ் இருக்கணும், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸோட நாலேஜ் நல்லா இருக்கணும். ஸோ ஜாப் ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் செயின் செக்டாரில் பிளாக் செயின் டெவலப்பர், பிளாக் செயின் கன்சல்டன்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ எசென்ஷியலாக ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சியை பற்றின நல்ல நாலேஜ் இருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நம்மளோட கரன்சிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்பென்ஸு, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ 8th பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க்கை பார்த்து தான். ஒரு வெப்சைட் ரன் ஆகுது அப்படின்னா அந்த வெப்சைட்டு கரெக்டான நெட்வொர்க் இருந்தால் தான் ரன் ஆகும். ஸோ அதுக்கு அந்த ஒரு கோர்ஸு தான் இது. ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நமக்கு வந்து டேட்டா அனாலிசிஸு,
செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலு, ரியல் வேர்ல்டில் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டாபிக்ஸ் கவர் ஆகுது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா அனலிட்டிக்ஸோட நல்ல ஒரு அட்வான்டேஜான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஜாப் ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியரு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு, சிஸ்டம் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற போஸ்ட் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 to 12 lakhs வரைக்கும் ஸ்டார்டிங் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா UI and UX டிசைன். UI and UX டிசைன்னா என்னென்னா, நம்ம ஒரு போஸ்டரு, இன்விடேஷனு, இல்லை ஒரு படத்தோட மோஷன் போஸ்டரு அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா ஒரு UI UX டிசைனர் தான். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் கிராஃபிக் டிசைனர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸில் என்னென்ன கவர் ஆகுனா ப்ரோட்டோடைப்பிங்கு, வயர் ஃப்ரேமிங்கு, ஆர்கிடெக்சரு, யூசபிலிட்டி டெஸ்டிங்கு, டிசைன் பிரின்சிபல்ஸு, இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும். கிராஃபிக் டிசைனை பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தாராளமாக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா UI UX டிசைனர், இன்ட்ராக்ஷன் டிசைனரு, யூசபிலிட்டி அனலிஸ்ட்டு, யூசர் ரிசர்ச்சரு, ப்ராடக்ட் டிசைனர், இதே மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் டிசைனிங்கில் வந்து நல்லா நாலேஜ் இருக்கணும். டிசைனிங் பண்ணுறதுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும். ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் தேவை. ஸோ இதெல்லாம் இருந்தால் இந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன கோர்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் ஒரு ப்ரூஃபான ஒரு போஸ்டிங் தான். ஸோ இந்த கோர்ஸ்லாம் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா தாராளமாக நம்ம ஐடி ஃபீல்டில் ப்ளேஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியரும் நெக்ஸ்ட் லெவலில் க்ரோத் ஆகும். சேலரியும் நல்லா இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டில் சேலரி பேக்கேஜ் வந்து இந்த கோர்ஸ் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு சேலரி பேக்கேஜ் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video.